மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய நினைவில் நிறைந்தாயே, அத்தியாயம் 22. காலை உணவை முடித்து கொண்டு சுந்தரமும் தாட்சாயினியும் பிரபுவையும் தீக்ஷையையும் அழைத்து கொண்டு ராமேஸ்வரம் சென்றனர். தீக்ஷைக்காக ஒரு வேண்டுதல் இருக்க அதை நிறைவேற்றிவிட்டு செல்லலாமா என்று பிரபுவிடம் கேட்க அவனும் சம்மதித்தான். சிவனை தரிசித்துவிட்டு பிரகாரங்களை சுற்றி வந்தனர். சுந்தரம் பிரபுவிற்கு கோவிலின் சிறப்புகளை எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். அப்பா போதும்பா, போர் அடிக்காதீங்க, அப்புறம் அடுத்த தடவை உங்ககிட்ட பேசவே பயந்துட போறாரு என்றாள் தீக்ஷிகா கிண்டலாக. அப்படியா மாப்ள என்றார் கண்கள் சுருக்கி. சேச்சே, அப்படியெல்லாம் இல்லை மாமா, அவ கிடக்கிறா, நீங்க சொல்லுங்க என்றான். என்ன மாதிரி அழகான பொண்ணை கட்டணும்னா எங்கள் அப்பா மாதிரி பிளேடு மாமனாரை சகிச்சுதானே ஆகணும். என்ஜாய் என்ஜாய் கண்ணடித்து சொல்லிவிட்டு சற்று தூரத்தில் கண்கள் மூடி நின்றிருந்த அன்னையிடம் சென்றாள். அம்மா போதும், அதுதான் கல்யாணம் ஆகிடுச்சே, இன்னும் வேண்டுதல் எல்லாம் வைக்காத, கும்பகோணத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் தூரம் அதிகம் என்றாள் சிரித்து கொண்டே. அதை கேட்டு அவளை முறைத்தார் தாட்சாயினி. அப்போ நம்ம வீட்டு கூட வரமாட்டியா என்ன? நான் வருவேம்மா, ஆனால் உன் மாப்பிள்ளைக்கு நான் இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாது. அடேங்கப்பா, கல்யாணமாகி 3 நாள்லேயே நல்லா மாறிட்டடி என்று சலித்து கொண்டார். உறக்க சிரித்தாள் தீக்ஷிகா. அப்போதுதான் ஒரு பெண் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தாள். யார் என்று கண்கள் சுருக்கி பார்த்தவளின் முகம் மலர்ந்தது. வேகமாக அவள் அருகில் சென்றாள். ஹேய் சம்யு, எப்படி இருக்க? எத்தனை வருஷமாச்சு என்றாள் வேகமாக. அவளோ இவளிடம் பேச தடுமாறினாள். அவள் அமைதியாக இருப்பதை உணர்ந்த பிறகே தான் கல்லூரியிலிருந்து எந்த நிலையில் வெளியேறினோம் என்று தீக்ஷைக்கு நினைவு வர இயற்கையாக ஏற்பட்ட உற்சாகம் வடிந்து அமைதியாக பார்த்தாள். அதற்குள் சுந்தரம் அங்கு வந்தார். யாருமா? அப்பா, நான் சொல்லியிருக்கேன்ல, எங்கள் கிளாஸ் டாப்பர், கோல்டு மெடலிஸ்ட் சம்யுக்தா என்று கேட்டார் அவளை இடைமறித்து. சூப்பர்ப்பா என்றாள் தீக்ஷிகா. அதனை ஆச்சரியமாக பார்த்தாள் சம்யுக்தா. இத்தனை வருஷமாச்சு, நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க? இன்னும் தடுமாற்றமாகத்தான் பேசினாள். அதெல்லாம் அப்படித்தான், நானும் என் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ் என்றாள் தீக்ஷிகா. அவள் பார்வை தீக்ஷையின் கழுத்தில் இருந்த புது தாலியில் படிந்திருந்தது. உன் பையனாமா? சுந்தரம் கேட்டபோதுதான் அவள் கையை பிடித்திருந்த அந்த சிறு பாலகனை கவனித்தாள் தீக்ஷிகா. ஆமாம். சூப்பர் டி. ஹாய் சாம், உங்கள் பேர் என்ன என்றாள் அவனை தன் கையில் தூக்கி கொண்டு. கனிஷ்க் என்றான் அவன். ஓ நைஸ் நேம். என்ன படிக்கிறீங்க? 2nd ஸ்டாண்டர்ட். சூப்பர். நீங்கள் எப்படி படிப்பீங்க? உங்கள் மம்மி மாதிரியேவா? தீக்ஷி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவள் முகம் மாறியது. என்னங்க, மாப்பிள்ளை எங்க என்றார் தாட்சாயினி. இதோ பிரசாதம் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காருமா என்றார் சுந்தரம். இப்போதான் கல்யாணம் ஆச்சா? சம்யுக்தா கேட்டாள். ஆமாம். ஓ. சம்யுக்தாவின் பார்வை இன்னும் தடுமாற்றமாகவே இருந்தது. என்ன பண்ணுறீங்க இங்க? பிரபு கேட்டுக்கொண்டே வர அவன் குரல் கேட்ட நொடியில் சம்யுக்தாவின் உடல் நடுங்க தொடங்கியது. ஐயோ என்னம்மா, என்ன ஆச்சு? தாட்சாயினி பட்டென்று அவளை பிடித்து கொண்டார். அங்கிருந்த ஒரு படியில் அவளை அமர வைத்தார். உடல் எல்லாம் வியர்க்க பிரபுவையும் தீக்ஷிகாவையும் மாறி மாறி பார்த்தாள் சம்யுக்தா. அதற்குள் அவள் மகன் சென்று அவள் கணவனை அழைத்து வந்தான். பதட்டமாக ஓடி வந்தான் அவன். சம்யு, என்ன ஆச்சு? யாரு தீக்ஷி, உங்க ரிலேட்டிவா என்றான் பிரபு. என்னங்க சம்யுக்தா, மறந்துட்டீங்களா? என் கூட படித்த பொண்ணு. ஓ சாரி, ஞாபகம் இல்லை என்றான் மென்மையாக. சம்யுக்தாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. என்ன ஆச்சுமா என்றான் அவள் கணவன். தன் விரலால் இருவரையும் சுட்டிக்காட்டி ராஜ் சார், தீக்ஷி என்றாள். இருவரையும் பார்த்து புன்னகைத்தவன், ஹாய், ஐ எம் கல்யாண், இவளோட ஹஸ்பண்ட் என்றான். என்ன ஆச்சு என்றான் பிரபு. சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் எப்படி என்றான் ஆச்சரியமாக. ஓ, எங்கள் கதையை உங்ககிட்ட சொல்லியிருக்காளா? பட் திஸ் இஸ் பக்கா அரேஞ்ச்டு மேரேஜ் என்றாள் தீக்ஷிகா. இன்னும் உடலின் நடுக்கம் குறையாமல் வெடித்து அழுதாள் சம்யுக்தா. ஒன்றுமில்லை அவளை தன் தோளோடு அணைத்து சமாதானம் செய்தான் கல்யாண். நீங்கள் 2 பேரும் காலேஜ் விட்டு போனதுக்கு இவதான் காரணம் என்றவன் அவள் செய்ததை கூறினான்.
அதை கேட்ட தீக்ஷியின் முகம் மாறியது. அங்கிருந்து வேகமாக சென்று விட்டாள். சாரி சார், நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு என்றாள் அழுகையினோடே. ஓகேம்மா, ஓகே ஓகே, ரிலாக்ஸ் என்றான் பிரபு. எந்த பர்பஸுக்காக அதை பண்ணாலோ அது கடைசி வரைக்கும் நிறைவேறவே இல்லை. ஏன்னா நீங்கள் 2 பேரும் போனதில் இவளுக்கு குற்ற உணர்ச்சி அதிகமாகி அது படிப்பையும் பாதிச்சிடுச்சு. 3rd இயரில் ஃபுல்லாக மார்க் கம்மியாகிடுச்சு. நான் இவளோட அத்தை பையன்தான். எங்கள் மாமா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. மார்க் எல்லாம் குறைஞ்சதும் இதுக்கு மேலே படிக்க வேண்டாம்னு சொல்லி எனக்கும் இவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பப்போ இவ அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு நான் தான் கம்பல் பண்ணி என்ன விஷயம்னு கேட்டேன். அதுக்கப்புறம்தான் உங்கள் விஷயத்தை பற்றி சொன்னா. அப்புறம் நான் தான் கொஞ்சம் அவள் மனசை மாற்றி மேற்கொண்டு படிக்க வச்சேன். எம்ஏ பிஎட் முடிச்சுட்டு இப்போ ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பப்போ தான் பண்ண தப்பை நினச்சி டிப்ரெஷனுக்கு போயிடுவா. இப்போ உங்கள் 2 பேரையும் பார்த்ததும் அவள் டிப்ரெஷன் அதிகமாயிடுச்சு. ஆறுதலாக அவளை அணைத்தபடியே கூறினான் கல்யாண். சுந்தரத்திற்கும் தாட்சாயினிக்கும் கூட அவள் செய்ததை கேட்டு முதலில் அவள் மேல் கோபம் வந்தாலும் இப்போது அவளை பார்க்கும்போது பாவமாக இருந்தது. அவள் முன் ஒற்றை கால் மடக்கி மண்டியிட்டு அமர்ந்தான் பிரபு. நமக்கு பக்குவம் இல்லாத வயசில் அறியாமல் தப்பு பண்ணுறது சகஜம். திரும்பவும் அப்படி எதுவும் பண்ணாமல் பார்த்துக்கணுமே ஒழிய அதையே நினச்சி வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது. இங்கே பாரு, உன்னை எவ்வளோ புரிஞ்ச ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காரு. உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு. அவரை பற்றி யோசி. இதோ அழகான பையன் இருக்கான், அவனை பற்றி யோசி. அவனுக்கு நல்லது சொல்லி கொடு. நாளைக்கு உன்ன மாதிரி அவன் எந்த தப்பும் பண்ணிடாதபடி அவனை நல்லவனா வளர்த்து காட்டு. எங்கள் விஷயத்தை எல்லாம் தூக்கி போடு. நான் காலேஜுக்கு வராமல் விட்டதுக்கு காரணம் நீ இல்லை என்றவன் தன் வாழ்வில் நிகழ்ந்ததை கூறினான். மீண்டும் தீக்ஷியை சந்தித்து அது திருமணத்தில் முடிந்தது வரை கூறினான். நீ எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காத, பி ஸ்ட்ராங் என்றவன் கல்யாணிடமும் சில வார்த்தைகள் பேசிவிட்டு அவன் எண்ணெய் வாங்கி கொண்டான். தீக்ஷியை நான் சமாதானப்படுத்துகிறேன், அப்புறமா சம்யுக்தா கிட்ட பேச சொல்கிறேன். டோன்ட் வரி, இவளை நல்லா பார்த்துக்கோங்க என்று விட்டு அவனிடம் விடை பெற்று கொண்டான். ஊருக்கு திரும்பும் வழி எங்கும் காரில் அமைதியாகவே வந்தாள் தீக்ஷிகா. தப்ப அவ பண்ணிட்டு அதுக்கான தண்டனையும் இத்தனை வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்கா தீக்ஷி. அவ நல்ல பொண்ணு, அதனால தான் அவ தப்ப அவளை நிம்மதியாக இருக்க விடலை. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் என் அப்பா இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா என்னை புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்களா? என் வாழ்க்கை நரகமாகி இருக்கும் என்றாள் கோபமாக. கரெக்டு தான் தீக்ஷி, மாமாவை மாதிரி ஒரு அப்பா அவளுக்கே கிடைக்கலையே, அதனால தானே அவளுக்கும் கஷ்டம். அந்த வகையில் நீ பிளஸ்டு தானே. யாரு இல்லைன்னு சொன்னா என்றாள் சொல்லென்று. மாப்பிள்ளை கிட்ட பொறுமையாக பேசு தீக்ஷி என்று அதட்டினார் தாட்சாயினி. அத்தை அத்தை விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றவன் அவளை நெருங்கி அமர்ந்து அவள் தோள் மீது கை போட்டு தன் மேல் சாய்த்து கொண்டான். அவள் கை விரல்களோடு தன் விரல்களை கோர்த்து யாரும் அறியா வண்ணம் குனிந்து அதில் முத்தங்கள் வைத்தான். அந்த இனோவாவின் கடைசி இருக்கையில் இருவர் மட்டும் அமர்ந்திருக்க அது அவனுக்கு வசதியாகி போனது. அவன் செய்த சேட்டைகளில் சமாதானமாகி சிரித்து விட்டாள் தீக்ஷிகா. எல்லாரையும் மறந்துட்டு என்ன மட்டும் மனசுல வை தீக்ஷி என்றான் கிறக்கமாக. அப்போ பசங்களை கூட மறந்துடவா? கண்களில் குறும்பு கொப்பளிக்க அவள் கேட்க அவளை முறைத்தான் பிரபு. நீங்க மறந்துட சொன்னதா விஷு கிட்ட சொல்லவா? ஒரு பெரிய இடியை அவள் சத்தம் இல்லாமல் இறக்க ஆத்தா என்று மொத்தமாக அவளிடம் சரண்டர் ஆகிவிட்டான் பிரபு. சில மாதங்கள் கழித்து அந்த காலை வேளையில் பரபரப்பாக கிளம்பிக் கொண்டிருந்தார்கள் பிள்ளைகள். விஷு, டைம் ஆச்சு, பஸ் வந்துடும். இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வா, இன்னும் டிஃபன் கூட சாப்பிடல கத்தி கொண்டிருந்தாள் தீக்ஷிகா. அஸ்வந்த், பவந்திகா, என் ஜித்து கூட ரெடி, நீ தாண்டா டெய்லியும் படுத்துற சொல்லிக்கொண்டே அவனை பிடித்து இழுத்து சட்டையில் டை கட்ட ஆரம்பித்தாள். அம்மா, இன்னைக்கு லீவ் போடவா 20வது முறையாக கேட்டுவிட்டான். நோ விஷு, அத்தையை தான் பொண்ணு பார்க்க வராங்க, உன்னை இல்லை. நீ இருந்து என்ன பண்ண போற? நிச்சயதார்த்தம், கல்யாணம், இதுக்கெல்லாம் லீவ் போட்டுக்கலாம். மரியாதையாக வந்து சாப்பிடு. அவன் கைப்பிடித்து தரதரவென்று இழுத்து கொண்டு வந்து டைனிங் டேபிளில் அமர வைத்தாள். முன்ன எல்லாம் சீக்கிரமாக ரெடி ஆகிடுவான், நீ வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த அழிச்சாட்டியம் எல்லாம் என்றாள் பிரகதி அவனை முறைத்தவாறே. அவன் அவளுக்கு படிப்பு காட்ட தீக்ஷிக்கு சிரிப்பு வந்துவிட்டது. அத்தை, நாங்கள் ரெடி என்றவாறே அஸ்வந்தும் பவந்திகாவும் ஷூ எல்லாம் அணிந்து கொண்டு பேக்கோடு தயாராக வந்தனர். வெரி குட் என்றாள். மம்மி, இதில் சைன் வாங்க மறந்துட்டேன் என்றான் ஜித்தேஷ். சரி, நீ போய் ஷூ போடு, அதுக்குள்ளே சைன் பண்ணிடுறேன் என்று அவனை அனுப்பி வைத்தாள்.
ஆம், ஒரு நாள் வந்து அவளிடம் கேட்டான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மம்மி டேடின்னு தான் கூப்பிடுறாங்க, நானும் அப்படியே கூப்பிடவா என்றான். உன் இஷ்டம் என்று விட்டாள் தீக்ஷிகா. உண்டு முடித்த விஷுவை இழுத்து கொண்டு வந்தவள், சீக்கிரம் சீக்கிரம் ஷூ போடு என்று விட்டு அப்போதுதான் ஜித்துவின் ஷூவை கவனித்தாள். ஜித்து, ஏன் ஷூ பாலிஷ் பண்ணல? அதட்டலாக கேட்டாள். டைம் இல்லை மம்மி. அடி வாங்க போற, முதல்ல பாலிஷ் பண்ணு. அவன் சிறு புன்னகையோடு அதனை செய்ய தொடங்க, இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு அவனை திட்டுற? கடிந்து கொண்டே வந்தான் பிரபு. அவளோ அவனை கண்டுகொள்ளவில்லை. அவளை மறைத்துவிட்டு, நீங்க வாங்கடா என்று அவர்களை அழைத்து கொண்டு முன்னால் சென்றான். மூவரும் அவளுக்கு பாய் சொல்ல ஜித்துவின் சந்தோஷமான முகம் கண்டு திருப்தி கொண்டாள் தீக்ஷிகா. அவளுக்குத்தான் தெரியுமே ஜித்து எதிர்பார்ப்பது என்ன என்று. வந்த கொஞ்ச நாட்களிலேயே அவன் மனதில் இருப்பதை கண்டுபிடித்து விட்டாள் அவள். அவனுக்கு செல்லம் கொடுக்கும் அப்பா அம்மா பிடிக்கவில்லை. சிறு சிறு தவறுகளுக்கு கண்டிக்கும் போதுதான் அவன் சந்தோஷம் கொள்கிறான். ஐயோ வேணாப்பா, எங்க மம்மியும் தான் திட்டுவாங்க. தன் நண்பர்கள் சொல்லும்போது இவனும் பெருமையாக இப்படி சொல்லிக் கொள்ளவே விரும்புகிறான் என்று புரிந்து கொண்டு அவனை அவ்வப்போது கண்டிப்பாள் தீக்ஷிகா. அம்மா பாய் என்றவாறே அவள் கன்னத்தில் முத்தமிட்டு ஓடிய விஷு மீண்டும் அவளிடம் ஓடி வந்தான். என்னடா, பாப்பாவுக்கு கொடுக்க மறந்துட்டேன் என்றவாறே அவள் வயிற்றோடு கட்டிக்கொண்டு மேடிட்டு அவள் வயிற்றில் முத்தம் கொய்த்துவிட்டு ஓடினான். சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தவளின் கையில் ஜூஸை திணித்தார் ஞானாம்பிகை. தேங்க்ஸ் அத்தை என்றாள் புன்னகையோடு. அலங்கோலமாக கிடந்த அறையை சரி செய்து கொண்டிருந்த தீக்ஷிகாவை அப்படியே பின்னால் இருந்து அணைத்தான் பிரபு. தடை எதுவும் சொல்லாமல் தன் வேலையை தொடர்ந்து கொண்டிருந்தாள் தீக்ஷிகா. தீக்ஷி, இன்னைக்கு எனக்கு பர்த்டே. ஓ அப்படியா? மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. என்னடி நக்கலா? வேற என்ன பண்ணணும்? ஏதாச்சும் கிஃப்ட் கொடு. நீங்கள் என்ன சின்ன பிள்ளையா? அவன் இதழ்கள் அவள் கழுத்தில் ஊர்வலம் நடத்தின. முதல்ல தள்ளி நில்லுங்க, கொஞ்ச நேரத்தில் உங்கள் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வர்றாங்கல்ல, சமத்தா அதுக்கு ரெடி ஆகுங்க, போங்க போங்க. அவன் கையை விலக்கி விட்டு விட்டு சென்றாள். ரொம்ப தாண்டி பண்ற. சினுங்கியபடி பீரோவை திறக்க உள்ளே இருந்து ஒரு காகிதம் வந்து அவன் காலடியில் விழுந்தது. எடுத்து பார்த்தவன் திகைத்தான். தீக்ஷிகா வரைந்த ஓவியம் அது. அதில் இன்னும் கொஞ்சம் நரைத்த முடியோடு பிரபுவும் கொஞ்சம் வயது கூடிய தோற்றத்தில் தீக்ஷிகாவும் இருக்க, அவர்களோடு அரும்பு மீசையோடு ஜித்துவும் விஷுவும் இருக்க, நடுவில் ஒரு பெண் குழந்தை இருந்தது. ஆனால் முகம் மட்டும் உள்ளே வரையாமல் இருக்க புரியாமல் அதனை பார்த்தான். கற்பனை வேண்டாம், பாப்பா பிறந்ததும் வரைஞ்சிடுறேன். குரல் கேட்டு அவசரமாக திரும்பி பார்த்தான். அவனையே காதலோடு பார்த்தபடி நின்றிருந்தாள் தீக்ஷிகா. தீக்ஷி, பிடிச்சிருக்கா? சட்டென்று அவளை அணைத்து கொண்டான் பிரபு. இனிமேல் நம்ம 2 பேர் நினைவுகளில் இது மட்டும்தான் இருக்கணும். இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் 4 பேரையும் நான் பார்த்துக்கிறேன். அவள் கன்னம் பற்றி உச்சி முகர்ந்தான். நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தீக்ஷி. என் நினைவில் ஒரு தேவதையாக இருந்த, இப்போ என் வாழ்க்கையோட தேவதையாகவே மாறிட்ட. ஐ லவ் யூ ஸோ மச். விழிகளுக்குள் ஊடுருவி ஆழ்ந்த குரலில் அவன் கூற, மெல்ல அவன் தோள் சாய்ந்தாள். யூ ஆர் நவ் ஆல்சோ சச் அ கியூட் டால். அவன் கூறியதில் அவள் இதழில் புன்னகை அரும்பியது. இனி இருவருக்கும் நிஜங்கள் மட்டுமே போதும். நினைவுகள் நிறைந்தன. நினைவில் நிறைந்தாயே முற்று பெற்றது. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.